நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் எம்ஆர் புகைப்படக் கலையகம், அரியலூர். இந்த வீடியோவில் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எப்படி ஒரு ஃபோட்டோவை அழகாக கட் பண்ணி அதுக்கு பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு நான் ஃபோட்டோஷாப் தான் யூஸ் பண்ணுறேன். ஃபோட்டோஷாப் CS3 அதை இப்போ ஓப்பன் பண்ணிக்கிறேன். தேவையான ஃபோட்டோவை நான் ஆல்ரெடி உள்ளே கொண்டு வந்து வச்சுக்கிட்டேன். இந்த ஃபோட்டோவை இப்போ கட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஃபோட்டோவை கட் பண்ணுறதுக்கு முதல்ல இந்த ஃபோட்டோவை தனியாக ஒரு லேயராக உருவாக்கணும். அதுக்கு Ctrl+A செலக்ட் பண்ணியாச்சு, Ctrl+X, Ctrl+V கொடுத்து ஃபோட்டோவை தனியாக எடுத்துக்கிட்டோம். பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஃபோட்டோ தனியாக எடுத்துருக்கோம். பேக்ரவுண்டு இது, பேக்ரவுண்டுக்கு முன்னாடி இருக்கிற ஃபோட்டோ இது. நெக்ஸ்ட்டு ஃபோட்டோவை Ctrl+T ஃப்ரீ டிரான்ஸ்பரண்ட் கொடுத்து லைட்டாக சுருக்கிக்கணும். நெக்ஸ்ட்டு கட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நல்லா பெருசாக ஜூம் பண்ணிக்கங்க. இந்த டூலை யூஸ் பண்ணுறது பென் டூல் தான் நான் யூஸ் பண்ணுறேன். இந்த டூலை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு இங்கே 1 by 1 பின்னாடி பாருங்கள். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வளைவான ஏரியாவெல்லாம் கிளிக் பண்ணியாச்சு. ஹேண்டை ரிமூவ் எடுக்காமல் தெரியுதுங்களா, மவுஸை மட்டும் முன்ன பின்ன கொஞ்சம் நவுத்தணும். கரெக்டான ரேஞ்ச் வந்தோன்னே வச்சுட்டு ஆல்ட் ஹோல்டு பண்ணிட்டு என்ட்ரு பண்ணிட்டிங்கன்னா அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற டார்க் மார்க்லாம் போயிடும். ஓகேங்களா, இந்த மாதிரி நான் ஃபுல்லாக இப்போ வரைஞ்சிட்டே வரேன். நீங்கள் சின்ன சின்னதாகவும் பாயிண்ட் வச்சுக்கிட்டே வரலாம், இல்லை இந்த மாதிரி பெருசாகவும் பாயிண்ட் வச்சுக்கிட்டு வரலாம். இந்த மாதிரி எனக்கு தேவையானது. இந்த எக்ஸஸ் மூடியெல்லாம் எனக்கு தேவையில்லை, அதனால் நான் அதை விட்டுட்டேன். அவ்வளோதாங்க. இந்த மாதிரி அழகாக கட் பண்ணிக்கிட்டு வரணும். அவங்க என்ன ஃபார்மில் இருக்காங்களோ அந்த ஃபார்ம்லேயே எல்லாத்தையும் ரெடி பண்ணி கட் பண்ணிட்டு வரணும். ஓகேங்களா, அவ்வளோதாங்க. Ctrl- பண்ணுறேன். கரெக்டான ரேஞ்ச் வந்துச்சு. சுற்றி பின்னாடி கொண்டு வந்துக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் ஃபெதர் Ctrl+Alt+D ஃபெதர் கொடுக்குறேன். 0.8ங்கிறது ஒரு நார்மலான வேல்யூ. இந்த வேல்யூ ஃபோட்டோஸுக்கு கொடுத்தாச்சு. ஓகேங்களா, இப்போ டெலீட் மட்டும் கொடுக்குறேன். 2 தடவை டெலீட் கொடுத்துக்கிறேன். இந்த லைன்ஸ் எல்லாம் போகிறதுக்கு Ctrl+D கொடுத்துட்டா லைன்ஸ் எல்லாம் போயிடும். நெக்ஸ்ட்டு இந்த பாருங்கள், காலு கீழே சின்னதாக கேப் இருக்குது. அந்த கேப்பையும் நான் ரவுண்டப் பண்ணி கொண்டு வரேன். கொண்டு வந்தாச்சு. ஃபெதரு டெலீட் மட்டும் கொடுக்குறேன். போயிடுச்சு. லைட்டாக கொஞ்சம் எட்ஜஸில் இருக்குது, இன்னும் ஒரு 2 தடவை டெலீட் கொடுக்குறேன். ஓகே, எனக்கு இந்தளவு ஓகே. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கைக்கு நடுவுலையும் இருக்குது. நான் கொஞ்சம் இதில் ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கேன். நீங்கள் எவ்வளோ ஸ்லோவாக பண்ணுறீங்களோ அவ்வளோ ஃபோட்டோ நல்ல ஒரு ஃபினிஷிங்கில் கிடைக்கும். இன்னும் ஒரு தடவை கூட டெலீட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம ஃபோட்டோ கட் பண்ணியாச்சு. உங்களுக்கு இப்படி தெரியறதுனால ஒருவேளை டார்க்காக இருக்காது பேக்ரவுண்ட் அப்படின்னு தெரியும். நீங்கள் பேக்ரவுண்ட் செலக்ட் பண்ணிக்கங்க. கீழே ஃபோர்கிரவுண்ட் கலரை மட்டும் சேஞ்ச் பண்ணுங்கள். நல்ல எந்த ஒரு கலர் பளிச்சுன்னு இருக்கோ அந்த கலர் கொடுத்துங்க. Ctrl+A Ctrl+X கொடுத்தீங்கன்னா கீழே இருக்கிற கலர் பேக்ரவுண்டில் வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா ஃபோட்டோ தனியாக இருக்குது, பேக்ரவுண்ட் தனியாக இருக்குது. பழையபடி எப்படி இருந்துச்சோ ஃபோட்டோ அதே மாதிரியே வச்சுருவோம். நல்லா தேவையான ரேஞ்ச் எனக்கு போல்டு பண்ணிக்கிட்டேன். ஓகே, சின்னதாக ஒரு கலர்ஸ் ஒன்று அப்ளை பண்ணலாம். Ctrl+L கொடுக்குற லெவல்ஸில் லைட்டாக பிரைட் அண்ட் டார்க் ஷேட் அண்ட் ஹைலைட். எனக்கு இந்தளவு ஓகே. நெக்ஸ்ட்டு சேட்ரேஷன் ஏற்றுறேன். Ctrl+U கொடுத்து சேட்ரேஷன் லைட்டாக ஒரு பாயிண்ட் ஏற்றுறேன். ஓகே. நெக்ஸ்ட்டு இந்த ஹேர் பாயிண்ட்லாம் நல்லா டார்க் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு ஹேண்ட் டூல் எடுத்துக்கிறேன். ஹேண்ட் டூல் எடுத்துகிட்டு மினிமைஸ் பண்ணுறதுக்கு க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்தா சின்னதாகவும், ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்தா பெருசாகவும். எனக்கு தேவையான ரேஞ்ச் ஓகே. நான் நல்லா லைட்டாக அதே இதை ட்ரெஸ்ஸுக்கும் யூஸ் பண்ணலாம். அவ்வளோதான். ஓகே, இந்த அளவு எனக்கு ஓகே. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறேன், இதை அப்படி மினிமைஸ் பண்ணிக்கிறேன். ஃபோட்டோஷாப் மினிமைஸ் பண்ணிட்டு க்ரோம்லேயே போய்க்கிறேன். இன்டர்நெட்லேயே போயிட்டு நம்ம இப்போ ஒரு பேக்ரவுண்டு, சாதாரணமாக ஒரு பேக்ரவுண்டு எடுப்போம். பேக்ரவுண்ட்ஸ் இமேஜ் போகிறேன். பேக்ரவுண்ட்ஸில் எடிட்டிங்னு இது ஒரு பேக்ரவுண்ட் இருக்குது, பார்க்குறேன். ஓகே தான், நல்லா இருக்குது. இதில் இப்போ அவர் பார்த்திங்கன்னா சேரில் உட்காந்துருக்காரு. சேரில் உட்காந்துருக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நேச்சுரலில் இந்த மாதிரி நேச்சுரல் போட்டிங்கன்னா உங்களுக்கு பார்க்க எடுக்காது. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு வித்தியாசமான பேக்ரவுண்ட் சம்திங் நம்ம பார்க்க கிடைக்கும். ஒரு மாதிரி பிளரிஷாகவும் வேணும்.
ஓகே, இப்போக்கி நார்மலாக ஒரு பேக்ரவுண்ட் எடுக்கிறேன். நான் பொறுமையாக உட்காந்து பண்ணோம்னா இன்னும் நல்லா பண்ணலாம். சும்மா நார்மலாக ஒரு பேக்ரவுண்டு நான் எடுக்கிறேன். இந்த பேக்ரவுண்டு ஓகேன்னு எனக்கு தோணுது. இதை எடுத்துக்கிறேன். ஒன்றும் இல்லை, லைட்டாக போகிறேன், காப்பி, அப்படியே உள்ளே வரேன், கண்ட்ரோல் V கொடுத்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்தளவு ஓகே. இது இன்னும் கூட பெருசாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். டிரான்ஸ்பரண்ட் போட்டு லைட்டாக சுருக்கிறேன். எனக்கு தேவையான ரேஞ்ச். இந்த லெட்டர்லாம் தேவையில்லை, மேலே ஏற்றியாச்சு. இப்போ இதை பின்னாடி கொண்டு வரதுக்கு இதை அப்படியே ட்ராக் பண்ணி இதுக்கு பின்னாடி கொண்டு வந்து போட்டுருங்க. நல்லா ட்ராக் பண்ணுங்க, இல்லை இதை ட்ராக் பண்ணி மேலே போட்டுருங்க. அவ்வளோதான். இப்போ அழகான ஒரு பேக்ரவுண்டு ஒன்று ரெடி பண்ணியாச்சு. அவ்வளோதான். இந்த பேக்ரவுண்டை இன்னும் கூட லைட்டாக பிளர் பண்ணலாம். இது பார்த்திங்கன்னா பிளருக்கு ஃபில்டர், அதுக்கு பிளர், கேசியன் பிளர். இதில் பார்த்திங்கன்னா நம்ம வேல்யூ இருக்குது, தெரியுதுங்களா? நம்மளுக்கு எவ்வளோ வேல்யூ தேவையோ அந்த அளவு. ஓகே, எனக்கு இந்த அளவு ஓகே, இந்த அளவு சரியாக இருக்கும்னு எனக்கு தோணுது. ஓகே பண்ணிக்கிறேன். அவ்வளோதாங்க. எவ்வளோ அழகாக ஒரு ஃபோட்டோவை கட் பண்ணி அதுக்கு அழகான ஒரு பேக்ரவுண்ட் மாற்றிட்டோம் பார்த்தீங்களா? இந்த மாதிரி தான் நீங்களும் ஃபோட்டோஸாக அழகாக ஃபோட்டோஷாப்பில் இம்போர்ட் பண்ணி கட் பண்ணி பேக்ரவுண்ட் மாற்றணும். இது போன்ற யூஸ்ஃபுல்லான வீடியோ போடுற நமது சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் போடுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் தான் எனக்கு நல்ல ஒரு அப்டேட்டான வீடியோஸை அப்டேட் பண்ண ஒரு ஊக்குவிப்பாக இருக்கும். நன்றி, வணக்கம்.